ஹலோ கைஸ், வெல்கம் டு ஹாலிவுட் தமிழ் வெரியன் சேனல். என்னோட பேர் விஜய். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மான்ஸ்டர் மூவி பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன மூவி பார்த்தீங்கன்னா 2016 ரிலீஸ் ஆன தி கிரேட் வால் மூவி, சைனீஸ் மூவி. ஸோ மற்ற நான் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தி கிரேட் வால் 2016 ரிலீஸ் ஆன மூவி, ஆக்ஷன் ஃபேண்டஸ்டி மூவி. இந்த மூவியோட ரன்னிங் டைம் பார்த்தீங்கன்னா 1 hour 43 minutes. இந்த மூவியோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 1000 கோடிக்கு மேலே செலவு பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா இந்த கிராஃபிக்ஸ்க்காக. ஆனால் வசூல் ரீதியாக பார்த்தீங்கன்னா 2000 வசூல் எடுத்திருக்காங்க. ஸோ தரமான மூவி, கிராஃபிக்ஸ்க்காக நீங்கள் பார்க்கலாம். ஒரு வித்தியாசமான மான்ஸ்டர் மூவி பார்க்கணும், இந்த மூவி நான் சஜெக்ஷன் பண்ணுவேன். ஸோ இந்த மூவி ஒன்லைன் ஸ்டோர் மட்டும் நான் சொல்லிடுறேன். இந்த மூவியோட கதை பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து பிளாக் பவுடர் தேடிக்கிட்டு போகிறாரு. பிளாக் பவுடர்னா வெடி மருந்து, அது எங்கே இருக்குன்னு அவங்க நாட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுன்னு தேடி இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸும் அவங்க கேங் வந்து ஒரு கும்பல்கிட்ட மாட்டிக்கிறாங்க. ஸோ அவங்கள டைவர்ட் பண்ணி விட்டு ஒரு மலைக்கு மேலே போயிட்டு தப்பிச்சிட்டு ரெஸ்ட் எடுக்கிறாங்க நைட்டில். அப்போ நைட்டில் வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு உருவம் ஒன்று கிராஸ் ஆகுது. அது என்ன உருவம்னு பார்த்தீங்கன்னா ஒரு மான்சரு. ஸோ 3 பேரை வந்து அட்டாக் பண்ணி தூக்கிட்டு போயிடுது. அதுக்கப்புறம் மறுபடியும் வருது. ஸோ ஹீரோ வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த கையை கட் பண்ணிடுறாரு. மான்சர் வந்து எப்படியே தப்பிச்சிருது. மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் பவுடர் எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிக்கும் போது மறுபடியும் வந்து கும்பலை தெத்திக்கிட்டு போவோம். அதுக்கப்புறம் சீனா படைகள் கிட்ட மாட்டிப்பாங்க, ஹீரோவும் ஒரு ஃப்ரெண்டும். ஸோ எப்படியோ இவங்க வந்து கைது பண்ணிடுறாங்க சீனா வீரர்கள். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை விசாரிக்கிறாங்க, நீங்கள் எதுக்கு வந்தீங்க? நாங்கள் பிளாக் பவுடர் தேடின்னு வந்தோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த மான்சர் கையை பார்ப்பாங்க சீனா. இது எங்கேருந்து கிடச்சிது, உங்களுக்கு யார் இதை சாவச்சான்னு சொல்லி, நாங்கள் ஒரு மலைக்கு மேலே இருந்தோம், அங்கே வந்து ஒரு மான்சர் வந்து எங்களை அட்டாக் பண்ணிச்சனால கையை கட் பண்ணி எடுத்துன்னு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீனா ஒரு போர் வீரன் வந்து சொல்லுவான், நம்மளை ஏதோ அட்டாக் பண்ண வருஷம் பார்த்தீங்கன்னா அதுங்க தான் அந்த மான்சருங்க தான். 60 வருஷம் கழித்து ஒரு தடவை வந்து தாக்கம், சரிங்களா, மிகப்பெரிய படையை கூட்டிகிட்டு வரும். அந்த பட சீன்ஸில் பாருங்கள், அதில் வேறு லெவல் கட்டிருப்பாங்க விசுவல் எஃபெக்ட். இதுக்கு வந்து ஒரே ஆள் தான் கண்ட்ரோல் பண்ணுது. அது வந்து ஒரு மிகப்பெரிய ராணி மான்ஸ்டர் தான் கண்ட்ரோல் பண்ணுது, மைண்டை கண்ட்ரோல் பண்ணுது. எப்படி அட்டாக் பண்ணணும், யாரை எப்படி சாவடிங்கன்னு சொல்லி பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ண. அதை போட்டு தள்ளனா மட்டும்தான் இந்த மொத்த மான்ஸ்டருமே அழியுமே. மான்ஸ்டருக்கு ஒரு வீக்னஸ் பாயிண்ட் இருக்கும். ஸோ இந்த மூவியில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த வீக்னஸ் பாயிண்ட் ஹீரோ வந்து கண்டுபிடிப்பார். அதுக்கப்புறம் வந்து மான்ஸ்டர்ஸ்லாம் அழிப்பாங்க. ஸோ சீனா பெரும் சுவர் காட்டுவாங்க. ஸோ அதுவும் தாண்டி புத்திசாலியாக உள்ளே வரும். ஸோ அந்த சீன்ஸ்லாம் அட்டாக் சீன்லாம் வேறு மாதிரி இருக்கும். நிறைய பேர் இறக்குப்பாங்க, பயங்கரமாக இருக்கும். நாட்டுக்காக உயிரை கொடுப்பாங்க நிறைய பேர். ஸோ ஃபைனலாக வந்து இதில் வந்து ஹீரோட ஃப்ரெண்டு வந்து தப்பு பண்ணிடும். அந்த பிளாக் பவுடர் சீனா உள்ளே தான் இருக்கும், அறைக்குள்ளே திருட்டு போயிடும். அப்புறம் தண்டனை கிடைக்கும். அப்புறம் கிளைமேக்ஸில் வேறு லெவலில் இருக்கும். ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி கொஞ்சம் சொல்லியிருப்பாங்க டீட்டெயிலாக. ஸோ என் நண்பன் தான் எனக்கு உயிரே, அதனால் வந்து இந்த பிளாக் பவுடர் வேணாம், என் நண்பன் கிடைச்சா போதும் சொல்லிவிட்டு அங்கேருந்து சீனா பெருஞ்சோரை விட்டு அவன் போயிடுவான், அவன் நாட்டுக்கு போயிடுவான். ஸோ அதுக்கப்புறம் வேறு லெவலில் இருக்கும் கதையை. ஸோ மற்றலாம் நீங்கள் மூவி பற்றி தெரிஞ்சுக்கும், பாதி தான் சொல்லியிருக்கேன். மற்றதெல்லாம் வேறு லெவல் செதுக்கி வச்சுருக்காங்க கிராஃபிக்ஸு, அந்த போல் மூவி. இது வந்து இங்கிலீஷ் வெர்ஷன் தான் இருக்குது கைஸ், சரிங்களா. இங்கே தமிழ் டப்பிங்கில் இல்லை, இங்கிலீஷ் வெர்ஷன் தான் வேறு லெவல் இருக்குது. நான் பார்த்து மஜாவாக என்ஜாய் பண்ணேன். நீங்கள் என்ஜாய் பண்ணி பாருங்கள். நீங்கள் யாரா புதுசாக பார்க்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக பார்க்கலாம். மான்ஸ்டர்ஸ்லேயே வித்தியாசமான மான்ஸ்டர். இதோட கலரு நான் ஒரு மீனில் பார்த்தா ஃப்ளோரான் மீன் சொல்லுவாங்க. அந்த ஃப்ளோரான் மீன் மண்டையில் இருக்கிற டிசைன் தான் இந்த ஏலியன்ஸ் உருவாக்கியிருக்காங்க போல். ஸோ வெறித்தனமாக ஒரு கிராஃபிக்ஸ் மூவி, உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வேளை சந்திப்போம் மான்ஸ்டர் மூவியில். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஓகே கேஸ், வேறுனா விட்டேன்னா மன்னிச்சிருங்க. ஸோ மூவியில் நிறைய டீட்டெயிலாக இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே கேஸ், பாய் பாய்.